அடுத்ததா நூலாசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாருடைய கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டாராம். தன் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்காரு. இவர் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறாரு. இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுறாரு. இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து தமிழ் என்னும் தலைப்பின் கீழே இது இடம்பெறுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் பேஜ் டு பேஜ் போடுற எல்லா செய்திகளும் உங்களை சேரும். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த பாடத்தில் உள்ள சரியான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சமூகம், நாடு, வீடு, தெருன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சமூகம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. நம்ம அதில் என்ன எழுதுவோம்னாக்க வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஆனால் அது வருத்தம் கிடையாது, அசதி. அங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் அசதி தான் வரும். அடுத்து நிலவு ப்ளஸ் என்று இதனை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது நிலவென்று கரெக்டான ஆன்சர் நிலவென்று. அடுத்தது தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படிங்கிறத சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் தமிழெங்கள். சில பேர் என்ன எழுதிடுவாங்கனாக்கா அந்த போட்டுருவாங்க, தமிழுங்கள் அப்படின்னு போட்டுருவாங்க. அது கிடையாது, தமிழெங்கள். அடுத்து அமுதென்றுங்கிற சொல்ல பிரிக்க சொல்லியிருக்காங்க. அமுது ப்ளஸ் என்று. அடுத்ததாக செம்பயிர்ங்கிற சொல்ல பிரிக்க சொல்லியிருக்காங்க. எப்போவுமே செந்நெல், செம்பயிர், செந்தாமரை இப்படிலாம் வந்தாக்க செம்மை ப்ளஸ் பயிர் அப்படி தான் பிரியும். மை விகுதி பெற்று வரும். அதனால் செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு பிரியும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அந்த பாடலில் நம்ம படித்தோம் இல்லையா, விளைவுக்கு தமிழெங்கள், விளைவுக்கு நீர், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், தமிழெங்கள் இளமைக்கு பால் போன்றது, தமிழெங்கள் புலவருக்கு வேல் போன்றதுன்னு படித்தோம் இல்லையா, அதுதான். ஓகே, நம்ம இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லெசனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டே இருங்க.